ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 46 தான் பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். கேனம் என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ குறிலை குறிக்கும், ஆப்ஷன் பி நெடிலை குறிக்கும், ஆப்ஷன் சி ஆயுத எழுத்தை குறிக்கும், ஆப்ஷன் டி குறில் நெடிலை குறிக்கும். இந்த கொஷின் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள், 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 1 எல்லாமே தமிழ் புக் தான். டேர்ம் 1 இயல் 1 பேஜ் நம்பர் 18 இருக்கும் பாருங்கள். இந்த இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் லைன் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அது எடுத்துக்காட்டு வந்து அக்கேனம் கொடுத்துருக்காங்க. ஆயுத எழுத்தை குறிக்க எந்த எழுத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கேனம்ன்ற சாரியையே பயன்படுத்துகிறாங்க. மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரிந்து தெளிவோம்ல. தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம். இந்த கேனம் அப்படின்றது எழுத்து சாரியை, ஓகேங்களா? இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. எந்த கேனம்ன்றது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்காங்க. கேனம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா ஆயுத எழுத்தை குறிக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.